சொல்லுமா. அந்த பொண்ணு சொன்ன லொக்கேஷன் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கேன். அந்த பொண்ணு தான் இன்னும் வரல. இங்கே பார், பிடிச்சாதான் ஓகே சொல்ல முடியும். சரி சரி, நீ வை, அந்த பொண்ணுகிட்ட பார்த்து பேசிட்டு சொல்கிறேன். என்ன இப்பன்னு பார்த்து ராசிபலன் அனுப்புறானுங்க. சரி, என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பார்க்கக்கூடாதை பார்க்க நேரிடும். பச்சை நிறத்தில் எதை கண்டாலும் எட்டி ஓடிவிடவும், இல்லையெனில் பச்சை பச்சையாக கேட்கப்படும். சை, என்ன இலவிடாது. இவதுக்கு இந்த பக்கம் வந்தா லவ் பண்ணும்போது தான் பின்னாடி வந்துட்டு இருந்தான்னு பார்த்தா இப்போ கல்யாணம் பண்ணலான்னு போகும்போது விடமாட்டாளே. ஹலோ, நான் பார்க் வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நானும் பார்க்கில் தாங்க இருக்கேன். நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நான் கிரீன் கலர் டாப் போட்டிருக்கேன். நீங்க? நான் ப்ளூ கலர் டெனிம் போட்டிருக்கேங்க. நான் உள்ள வந்துட்டேன். தெரியறேன்னா பாருங்க. வந்துட்டீங்களா? எங்க? நீயா? நீயா? இந்தா. போதும் அருண். நல்லா இருக்குடி, இதை போய் வேணாங்கிற. நான் இதை சொல்லல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். ஏய், ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல அருண், இது ஒர்க் அவுட் ஆகாது. அதான் ஏன்? லைஃப் மேல ஏதாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? முதல்ல ஒரு வேலைக்கு போறியா நீ? ஏய், தேடிட்டு தான் இருக்கேன். எத்தனை வருஷமா இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தா உன்னை நம்பி எப்படி நான் கல்யாணம் பண்றது? ஆல்ரெடி நீ சொன்னேன்னு நான் நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. இது முடிஞ்சு போச்சு. ஏய், 5 வருஷம் லவ்டி. நானும் தான் 5 வருஷம் லவ் பண்ணேன். ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது. இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன். புரியுதா? ஏய், ஏ காவியா, நில்றி. பார்க்கறதுக்கு தண்ணீர்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இருக்க? உன்னை பார்க்குற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அந்த ஜோசியக்கார அப்பவே சொல்லி தான் அனுப்புனான். என்னன்னு? நீ மரத்துக்கு மரம் தாவனாலும் உனக்குன்னு எழுதியிருக்கிறது ஒரே குரங்கு பழம் தான். சரி, கேட்கணும்னு இருந்தேன். அது என்ன, ஒரு நாள் ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேரேஜை பத்தி யோசிப்பேன்னு சொன்னேன். என்ன கதை அது? யார் எப்படி மாறுவாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. 5 வருஷம் பழகிட்டு போனவங்களே இப்போ பாதியிலே கழட்டி விட்டு போயிடுறாங்க. அதான் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கலான்னு. ஓ, எதுக்கு சிரிக்கிற? அடங்க மாட்டேங்குது. யாரவன் யாரவன் யாரவன்? அந்த உலகத்தோட 7 அதிசயத்தோட லிஸ்ட் எடுத்தவன் யாரு? அந்த ஜூரி யாரு? அந்த ஜூரி யாரு? எதுக்குடா? எப்படியும் உன் பேர் சேர்க்காம போனா, எப்படியும் உன் பேர் அந்த லிஸ்ட்ல சேர்க்காம போவான். முடியாது, சும்மா விட மாட்டான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். அவன் மேல கேஸ் போடுவேன். அவன் குடும்பத்தை நடத்தி கிழித்து விட்டுருவேன். அவன் ஆதார் கார்டு, லைசன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வச்சிருவேன். சொந்த நாட்டிலே நாடு கடத்தி அகதியாக்கி விட்டுருவேன். திகார் ஜெயில் தான் அவனுக்கு. ஆமா, நீ பிரேக்கப் பண்ணிட்டு போன வேகத்தை பார்த்தா ஒரே வாரத்தில் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி என்னால ஈஸியா மூவ் ஆன் பண்ண முடியல. மூவ் ஆன் பண்ண முடியாம தான் இப்ப மாப்பிள்ளை பார்க்க வந்தீங்களா? சரி,
நீ எப்படி என்ன ஈஸியா மறந்த? ஆமால, ஈஸியாக மறந்துட்டேன்ல. மறந்துட்டேன். உனக்கு இந்த பேனிக் அட்டாக்னா என்னன்னு தெரியுமா? அப்படியே நெஞ்செல்லாம் இறுக்கிக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நடு நெஞ்சு வரைக்கும் அப்படியே சில்லுன்னு ஆயிடும். மூச்சு விடுறது உன் கண்ட்ரோல்லே இருக்காது. உன்னை நினச்சி அழுகவும் முடியாமல், உன்னை மறக்கவும் முடியாமல், நான் தனியாக வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டு அழுது எல்லாம் போதும். சரி விடு, முடிஞ்சு போனது எதுக்கு பேசிக்கிட்டு. இங்கே பார், எப்படியும் நீ என்ன வேணாம் தான் சொல்ல போகிறேன். நானும் உடனே வீட்டுக்கு போனால் அது எப்படி 10 நிமிஷத்தில் ஒரு பொண்ணை பிடிக்காம போகணும்னு எங்கள் அம்மா வேற கேட்பாங்க. பேசாமல் இன்னைக்கு ஒரு நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? ஆனால் நீ இன்னைக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போன்னு சத்தியமாக கனவுல கூட நினச்சி பார்க்கல தெரியுமா? இந்த 5 வருஷத்தில் ஒரு 1000 வாட்டி பிரேக்கப் பண்ணியிருப்பியா? ஆனால் ஒவ்வொரு தடவையும் பிரேக்கப்புக்கு ஒரு காரணம் சொல்லுவா பாரு. அருண், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய், இப்போ எதுக்குடி பிரேக்கப்பு? உனக்கு சண்டை போட தெரியல, ரொமான்ஸ் பண்ண வரல, பைக்ல பக்கத்துல உட்காந்தா தள்ளி போய் உட்காருன்னு சொல்ற. இவ்ளோ ஏன்? நான் என்ன சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆன் மண்டையாட்டிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ற. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஏய், என்னடி செஞ்சாலும் தப்பு செய்யலனாலும் தப்புன்ற ஒரு ஆம்பளை என்ன தாண்டி பண்ணுவான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா, நான் கோச்சிட்டு போனே பின்னாடி வரணும் தெரியாதா? பிரேக்கப். ஏய் அங்க பாரு, ஏசி வெண்ட் மேல குருவி கூடு கட்டி இருக்கு. ஏண்டா ரோட்ல போகும்போது கை பிடிச்சிட்டு கூட நடக்க மாட்டியா? உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு. ச்சே, பிரேக்கப். ஏண்டா நேத்தெல்லாம் நீயும் பிரியாவும் அங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ஓ கனவுல இருந்தா நான் எப்படி பண்ண முடியும்? கனவா இருந்தாலும் அதுல நான் தானே வரணும். எப்படி அவ வரலாம்? ஐயோ, அது ஒன்ன தாண்டி கேட்கணும். அது ஓ கனவுடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரேக்கப். எல்லா தடவையும் பண்ற மாதிரி அன்னைக்கும் அப்படிதான் பிரேக்கப் பண்ண நினைச்சேன். பார்த்தா உண்மையிலே விட்டுட்டு போயிட்டேன். அன்னைக்கு தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தவங்களுக்கு நம்ம வேணும்னு நினச்சா நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நியாயப்படுத்தி நம்ம கூடவே இருக்க பார்ப்பாங்க. வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க என்னமோ சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. உனக்கு என்ன பிடிக்கல அதான் விட்டுட்டு போயிட்டேன். அப்படிலாம் இல்லை. சரி அதை விடு, எதுக்கு முடிஞ்சு போனாலாம் பேசிட்டு வந்து வண்டியில ஏறி நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். போலாமா? அண்ணா ஒரு டீ ஒன்று பூஸ்ட் ஒன்றுண்ணா. பரவாயில்லையே, நான் என்ன குடிப்பேன் ஞாபகம் வச்சிருக்கேன். என்ன தம் அடிக்க மாட்டேன்னு சொன்ன இனிமே? அதான் நீயே போயிட்டு அதுக்கப்புறம் நான் அடிச்சானோ அடிக்கலன்னு. டேய், சிகரெட்லாம் பிடிக்காதடா. பிடிக்கலன்னா கீழே விழுந்துரும். சும்மாரு சொன்னா புரிஞ்சுக்கோ. உன் ஹார்ட்ல நான் தானே இருக்கேன். என்னால மூச்சே விட முடியல. இனிமே பிடிக்கல. அருண், வீட்டுக்கு வரியா?
இல்லை பரவாயில்ல தேங்க்ஸ். ப்ளீஸ் இல்லை வேண்டாம். ஒரு தடவை லாஸ்டா. இடம் ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் உன் வீட்டுக்கு உங்கள் அப்பா திடீர்னு வந்துட்டாருன்னொடனே அங்கே தான் என்னை மறைச்சி வச்சேன். அதுக்கப்புறம் அவருக்கு பயந்துட்டு பாத்ரூம் கூடி அங்கே இருக்கிற நுரையெல்லாம் வச்சு நான் மறைச்சி வச்சா உங்கள் அப்பா நேராக தண்ணி ஊற்றி விட்டாரு. அம்மா ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் அப்படியே அருண், ம் இதை நீ சொன்னா எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. இல்லை கவ்யா, இப்போ அப்படி தான் தோணும். இன்னி கொஞ்ச நாள் போச்சுன்னா திரும்ப தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு ஃபீல் பண்ணுவேன். வேண்டாம். ஏதோ அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் அப்படி பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. வேணாம் காவியா, திரும்ப இன்னொரு பிரேக்கப் ஹேண்டில் பண்ணுற தெம்பு எனக்கு இல்லை. சாரி அருண். அன்றைக்கி என்ன சொன்ன? நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லையா? பசங்களோட வாழ்க்கைன்னு அவ்வளோ ஈஸி இல்லை காவியா. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாமல், பெற்றவங்க நினச்ச மாதிரி வாழ முடியாமல் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் தலையில் தூக்கிட்டு ஓடணும். பசங்க ஏன் தெரியுமா ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து பயப்படுறோம்? ஒரு வாட்டி நாங்கள் அதை தொட்டுட்டோம், அப்புறம் லைஃபுக்கு எங்கள் இன்னசென்ஸை தொலைச்சிருவோம். ஒரு பையனா பெற்றவங்களுக்காக ஓடணும், புருஷனா ஒய்ஃப்காக ஓடணும், பிள்ளைங்களுக்காக அப்பாவாக ஓடணும். எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆனால் வீட்லேயே மரியாதைக்காக ஓடணும். இதெல்லாம் தாண்டி நாங்கள் எங்களோட இன்னசென்ஸை ஒரு 2 பேர்ட்ட தான் காட்ட முடியும் தெரியுமா? ஒன்று எங்கள் லவ்வர், இன்னொன்று ஒய்ஃப். இதை புரிஞ்சுக்காம இங்கே நிறைய பேர் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இதை முடிச்சு வச்சது நீ. முடிஞ்சதாகவே இருக்கட்டும். அருண், நான் பண்ணது தப்பு தான். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. பிரேக்கப் பண்ணி ஒரு வருஷத்தில் வராத எண்ணம் இன்னைக்கு யதார்த்தமாக பார்த்தோன்னே வந்துருச்சா? நான் ஒன்றும் உன்னை யதார்த்தமாலாம் பார்க்கல. நீ தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் வந்த. அருண், நீ கேட்ட மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதே மாதிரி நீ என் கூட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணா எல்லாம் மாறிடுமா? நீ ஓகே சொல்லு. அந்த ஒரு நாள் எதுவுமே மாறலனா அதுக்கப்புறம் நான் உன் லைஃப்ல வரமாட்டேன். பார்க்கலாம் யார் யாரை மாத்துறாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். எல்லாமே சரி, ஆனா எந்த 3 வீட்டை சொல்ற? எந்த 3 வீடா? ஏய், எங்கடி இருக்க? ஐயோ ஐயோ ஐயோ, காரியத்துக்கு எடுத்துருவா போல இருக்கே. ஐயோ ஐயோ. டேய் தோரடா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் வரேன்னு தெரியுதுல.